இன்ஸ்பெக்டர் வந்து சிவபாலனையும் சவுந்தரராஜனையும் அரெஸ்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்கள் இன்ஸ்பெக்டர், நான் எந்த தப்பும் பண்ணல. தாலி கட்டினது இவனை தாலி கட்ட சொன்னது என் பொண்டாட்டி. எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள் தான் சொன்னீங்களான்னு சொல்லிட்டு பாக்கியர்கிட்ட கேட்டேன். ஆமாம், நான் தான் சொன்னேன் என் பையன்கிட்ட, என் அண்ணன் பொண்ணு, அதனால் நான் தான், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு நான் தான் சொன்னேன், என் பையன் தாலி கட்டினான்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, இப்போ நாங்கள் இல்லை வேணான்ட்டு எசக்கியும் இவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வராங்க. வீரா கரெக்டாக வெளியே நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? என்ன பஞ்சாயத்து நிற்க வச்சு இது பண்ணிங்களே, உங்களுக்கு இதுக்கு மேலே பண்ணுற பாருங்கள், உங்களை ஜெயிலில் போகிற பாரு சொல்கிறாங்க. உடனே எஃப்ஐக்கு வந்துட்டு தப்பு பண்ணுறடி, உங்கள் அத்தையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுறாங்கடி, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அத்தையை எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க? இவங்க 2 பேர் மேலே தானே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க மேடம்ன்றாங்க. அவங்க தான் வந்துட்டு தாலி கட்ட சொன்னதாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, வீரா உடனே அத்தை எங்கள் பேரத்தை நீ எதுவும் சொல்லலைன்னு சொல்லிவிட்டு நான் உன்னை விட்டுற சொல்கிறேன், அவங்க 2 பேர் மட்டும் கூட்டிகிட்டு போட்டோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் ஜெயிலில் போய் உட்காந்தாலும் உட்காருன்னு தவிர நீ தான் என் வீட்டு மருமக, நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்ல, அப்புறம் வீரா அதுக்கப்புறம் உன் இஷ்டத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜீப்பில் உட்கார வச்சுட்டு போகிறாங்க. நல்லா பழகம் அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்க அத்தை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எஃப்ஐக்கு அழுதுட்டுருக்காங்க. நேராக உள்ளே கடகடன்னு அழுதுகிட்டே போய் ஃபோன் எடுத்து பரணி கால் பண்ணி இந்த மாதிரி வீரா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, சிவபாலன் அப்புறம் மாமா அதுக்கப்புறம் அத்தையுமே சேர்த்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அத்தை பாவமாக ஏறி போதுரி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ எப்படியாவது போய் பேசி அந்த இது பண்ணி அவங்கள அனுப்பிச்சி விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் போய் பார்க்குறேன், நீ அழாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா முத்துப்பாண்டி கால் பண்ணாங்க. என்னடி பஞ்சாயத்து, இப்போ தான் ஒரு பஞ்சாயத்து முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அழுகிற, என்னாச்சுன்னு கேட்க, இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண போயிட்டாங்க, அத்தையும் கூட வீரா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு ஷாக் ஆகிடுறாங்க. சரி நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன், நீ அழாமுறைன்னு ஃபோனை வச்சுடுறாரு. அதுக்கப்புறமா இங்கே பரணியும் போகிறாங்க. முத்துப்பாண்டியும் வந்துட்டு ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி வீரா வந்து அவங்க அத்தைக்கிட்ட எவ்வளோ சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறது கேளு, இப்போ கூட நீ எதுவும் பண்ணலன்னு சொல்லிவிடு, நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி விடுறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் போய் ஜெயிலில் உட்காந்தாலும் உட்காருவனே தவிர கண்டிப்பாக நான் இது பண்ண மாட்டேன், என்ன ஆனாலும் சரி நீ தான் என் வீட்டு மருமக, நீ வந்தால் தான் ஆச்சு, ஜெயிலில் போய் பார்க்குறேன், என் மதனி வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிலில் இருந்தால் அந்த ஜெயில் எப்படி தான் இருக்குன்னு நானும் பார்த்துறேன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும், எவ்வளோ தான் சொல்கிறது, உனக்கு இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் முத்துப்பாண்டியும் பரணியும் வந்துடுறாங்க. இவங்க எல்லாரையும் தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து வீரா வந்து என்னால் முடியவே முடியாது, என்ன இவங்க இது பண்ணி விட்டாங்களே, இவங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு தெரியாது, நான் இதை தான் பண்ணுவேன், அவன் பண்ண வேலைக்கு இதை தான் இது பண்ணுவேன், நான் என் அண்ணனோட தங்கச்சி, நான் அவனும் ரத்னாவோ எஸ்சிக்கியோ கிடையாது, உன் வாழ்க்கை நீயே கொடுத்துக்காதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு கோவமாக போயிடுறாங்க. முத்துப்பாண்டி அப்புறம் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி எஃப்ஐஆர் போட வேண்டாம், கொஞ்ச நாள் டைம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வாரம் வேணால் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஒன்று அந்த பொண்ணு வந்துட்டு வாபஸ் வாங்கின கேஸுன்னு சொல்லி ஒன்று எங்கள் பையன் கூட வாழ்கிறேன்னு சொல்லணும், இல்லை வாழலைன்னு சொல்லி தாலியை அவுத்து குத்தணும், 2 இடத்துல எதுனா ஒன்று நடந்தால் மட்டும்தான் வந்துட்டு நான் இது பண்ணுவேன், இல்லைன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. முத்துப்பாண்டியும் சரி நான் கண்டிப்பாக எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வீரா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க பரணியும் வீராவோட அப்பாவும். நான் கண்டிப்பாக இது பண்ணவே மாட்டேன், அவங்க பண்ணதுக்கு தண்டனை அர்த்தம், என் தங்கச்சி என்ன பண்ண, அவங்க தான் வேணும்னே போயிட்டு நானும் தான் இது பண்ணேன்னு சொல்லிட்டு நின்றுட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும், எனக்கு தெரியாதுன்ற மாதிரி வீரா ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக சண்முகம் வராரு, சண்முகம் நீயாச்சும் சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வர வழியில் முத்துப்பாண்டி ஃபோன் பண்ணி சொன்னால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, இப்போ தான் என் தங்கச்சியாக இவ சூப்பரான முடிவு பண்ணியிருக்கான், நான் எதுக்கு சொல்லணும், நான்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு எல்லாருமே கடுப்பாயிறாங்க. சிவபாலனோட நல்ல பையனை பார்த்துட முடியுமாடா, அவன் எவ்வளோ நல்லவன், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்கீங்க, எங்கள் அம்மா போய் ஜெயிலில் உட்காந்துட்ருக்காங்க, சிவபாலன் மாதிரி ஒரு நல்ல பையனை விட்டுட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு கோவமாக பரணி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்குமே பிடி கொடுக்காம வீராவும் சண்முகமும் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.